இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நேபாள வெள்ளத்தில் மாயமான 51 மலேசியர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டது. நேபாளத்தின் ரசுவா பகுதியில் ஏற்பட்ட பேரழிவுகரமான வெள்ளத்தை தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ள மலேசியர்களின் பெயர் பட்டியலை நேபாள சுற்றுலா அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். இந்த வெள்ளத்தில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 537 வெளிநாட்டவர்கள் மாயமானதாக பட்டியலிடப்பட்டுள்ளனர். அண்மையில் வெளியிடப்பட்ட பட்டியலில் லீவ் ஹாலிடே, ஃபிஷ்டேல், ட்ரீம் டிபெட் டிராவல் அண்ட் டூர் மற்றும் கைலாஷ் ஜெர்னிஸ் ஆகிய நிறுவனங்கள் மூலம் பயணம் மேற்கொண்ட 51 மலேசியர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாயமான 51 மலேசியர்களின் விவரங்கள் வருமாறு: ஏ. கணேசன் ஆனந்தன், அப்பண்ணா முத்தாலு, அருணாசலம் கருப்பையா, அஸ்மான் கரீம், பாலசிங்கம் கேசவன், பிரபாகரன் கிருஷ்ணன், ஈஸ்வரி மணிராஜ், குணநேசன் வெள்ளைசாமி, குணவதி முத்துசாமி, இந்துமதி சுப்பிரமணியம், ஜேசன் யாவ், கலைமதி கருப்பையா, கலைசெல்வி பி நாராயணசாமி, கண்ணன் கிருஷ்ணா, கருணாநிதி சுந்தரம், கிருபாநிதி அழகப்பன், கோமதி ரத்னம், கிருஷ்ணன் வடிவேலு, லட்சுமி சின்னப்பன், லிங்கம் சாமிக்கண்ணு, மாலினி எம் வேலு, மங்களவாணன் கிருஷ்ணசாமி, ஃபஹ்ரோல் முனீர் ஈசா, நோஹான் சலீம், பட்சில் டாரோஸ், சானி ஹரோல், நசீர் அப்துல் தாலிப், ஹசிக் இஸ்மாயில், முருகன் சுப்பிரமணியம், நகேந்திரன் கணேசன், நவீன் பழனி, நீலவாணி மாரிமுத்து, பத்மாவதி ஏ கோவிந்தசாமி, பூபாலன் முருகையா, பூர்ணிமா அழகப்பன், ரஜிதா சிவன், ராமன் சுப்பிரமணியம், ரவீண்டர் ஐயாவு, எஸ் கோமதி சிதோரலிங்கம், எஸ் ராமு சாவசுவாமி, சந்தானலட்சுமி திருஞான சம்பந்தம், சரஸ்வதி நாகரத்னம், சாரதா அழகப்பன், ஷபுடின் மின் முன், சுகுணா பாலன், தனபாலன் முத்து, வள்ளி பழனிசாமி, வனஜா வடிவேல், வெண்ணிலா முனியாண்டி, விஜயன் பெருமாள், யோகேஸ்வரி சுப்பிரமணியம். இதற்கிடையில் பேரிடரில் உயிர் இழந்ததாக நம்பப்படும் ஆனால் இதுவரை அடையாளம் காணப்படாதவர்களின் புகைப்படங்களுடன் கூடிய பட்டியலையும் நேபாள போலீஸ் துறை தயாரித்துள்ளது. தங்களது உறவினர்களை அடையாளம் காண குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள போலீஸ் துறையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள QR குறியீடு மூலம் இந்த பட்டியலை பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாள வெள்ளத்தை தொடர்ந்து இதுவரை 57 மலேசியர்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற தகவல்கள் கிடைத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா இன்று தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு விவகாரம் தொடர்பாக மயிக தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அனுப்பிய கடிதத்தை SPRM மற்றும் சட்டத்துறை அலுவலகமான AGCக்கு அனுப்ப பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் முடிவு செய்துள்ளார். கடிதத்தில் உள்ள விவரங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆராய்வதற்காக அனுப்புவதாகவும் விசாரணை மற்றும் வழக்கு தொடரும் நடவடிக்கைகள் அந்தந்த அமைப்புகளின் அதிகார வரம்புக்கு உட்பட்டு நடைபெற வேண்டும் என்றும் அன்வார் தெரிவித்தார். அதற்கு அப்பால் செல்வது எனது பொறுப்பல்ல. கடிதத்தை SPRM அல்லது சட்டத்துறை அலுவலகத்துக்கு அனுப்பி அவர்கள் ஆராய்வார்கள் என்று அவர் கூறினார். கிளாந்தானில் உள்ள மஸ்ஜித் சம்பிலாங் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்வார் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் முடிவெடுப்பதற்கு முன்பு யாரும் முன்கூட்டியே முடிவுக்கு வரக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். இதற்கிடையில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு விவகாரத்தில் தன்னை தொடர்புபடுத்தி SPRM முன்வைத்துள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்தார். முன்னாள் மனிதவள அமைச்சரான சரவணன் அமைச்சராக இருந்த காலத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் தாம் தனிப்பட்ட முறையில் ஒருபோதும் ஈடுபடவில்லை என்றும் தனது குடும்ப உறுப்பினர்களும் அதில் சம்மந்தப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமுக்கு கடிதம் எழுதியதை முன்னாள் மனிதவள அமைச்சரும் மயிக தேசிய துணைத் தலைவருமான டத்துஸ்ரீ எம் சரவணன் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும்
வழக்கை மூடி மறைக்கவோ அல்லது பிரதமரின் பாதுகாப்பை பெறவோ அவர் தலையிட வேண்டும் என்று கூறி அந்த கடிதம் எழுதப்படவில்லை என சரவணன் மறுத்தார். தனது வழக்கு குறித்து முழுமையான மறு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே பிரதமருக்கு கடிதம் எழுதியதாகவும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நம்பகமானவை அல்ல என்றும் அவர் கூறினார். வெளிநாட்டு தொழிலாளர் கோட்டா ஒதுக்கீடு தொடர்பாக 1.97 மில்லியன் ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கவோ அல்லது எனக்கு பாதுகாப்பு அளிக்கவோ நான் பிரதமருக்கு கடிதம் எழுதவில்லை என்றார் சரவணன். மலேசியாவுக்கு தாய்லாந்து தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு எடுப்பதற்கான 23 ஆண்டு கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மலேசியா மற்றும் தாய்லாந்து இணக்கம் தெரிவித்துள்ளன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற 29வது ஆசியான் தொழிலாளர் அமைச்சர்கள் கூட்டத்தை ஒட்டி மலேசிய மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனும் தாய்லாந்து தொழிலாளர் அமைச்சர் ஜுலாப்குன் அமோர் விவாட்டும் நடத்திய உயர்மட்ட சந்திப்பில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தொழிலாளர் ஆட்சேர்ப்பு மற்றும் பணி அமர்த்தலை ஒழுங்குபடுத்தும் 2003ஆம் ஆண்டு தொழிலாளர் ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்து தற்போதைய பொருளாதார தேவைகள் மற்றும் தொழிலாளர் நலத்தரங்களுக்கு ஏற்ப புதிய ஒப்பந்தத்தை உருவாக்க இரு தரப்பும் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்தன. புதிய ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இறுதி செய்வதற்காக இரு நாடுகளின் மனிதவளம் மற்றும் தொழிலாளர் அமைச்சக அதிகாரிகள் இணைந்து தொழில்நுட்ப கூட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தொழில்நுட்ப மற்றும் தொழில் வாழ்க்கை கல்வி பயிற்சியான டிவெட் துறையிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளும் ஆலோசித்தன. மாணவர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் பரிமாற்றம், தொழில்துறை பயிற்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுடன் டிஜிட்டல் டிவெட், பசுமை திறன்கள், நவீன உற்பத்தி மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற புதிய துறைகளிலும் மலேசியாவும் தாய்லாந்தும் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் ஆராயப்படும் என மனிதவள அமைச்சு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இரு கட்சிகளும் இன்னும் இடம்பெற்றிருந்தாலும் பெர்சாத்துவுடன் மீண்டும் அரசியல் உறவை சீரமைக்கும் வாய்ப்புக்கு பாஸ் தனது கதவை மூடிவிட்டது. பாஸ் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்ற நகரி செம்பிலான் மாநில தேர்தலில் பெர்சாத்து தனித்து போட்டியிட்டதையும் அடுத்து மலாக்கா மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். கொள்கை அடிப்படையில் நகரி செம்பிலான் தேர்தலில் அவர்கள் எங்களுக்கு எதிராக போட்டியிட்டனர். இப்போது பக்கத்தான் ஹரப்பானுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறார்கள் என்று ஹடி கூறினார். கடந்த ஆண்டு இறுதியில் பாஸ் மற்றும் பெர்சாத்து இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட தொடங்கியது. கடந்த ஜூன் மாதம் இரு கட்சிகளுக்கும் இடையேயான அரசியல் ஒத்துழைப்பை பாஸ் முடிவுக்கு கொண்டு வந்தது. பரிகாத்தா நேஷனலுக்கு தற்போது தலைமை வகிக்கும் பாஸ் எதிர்க்கட்சி கூட்டணியை தவறான பாதையில் வழிநடத்துவதாகவும் அதை நச்சுத்தன்மை கொண்டதாக மாற்றியுள்ளதாகவும் பெர்சாத்து கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அண்மையில் குற்றம் சாட்டினார். கோலாலம்பூர் கப்போங்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து மக்களை பாதிக்கும் சமூக மற்றும் பொருளாதார அழுத்தங்களை அரசாங்கம் ஆழமாக ஆராய வேண்டும் என முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயிட் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பாதிப்புக்கு உள்ளாகும் மக்களின் நலனிலும் அரசாங்கம் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். கோலாலம்பூர் கப்போங் டேசாபாக் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் 48 வயது கணவர், அவரது மனைவி மற்றும் 9 வயது மகள், 7 வயது மகன் ஆகியோர் நேற்று உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அந்த ஆடவர் குடியிருப்பிலிருந்து கீழே விழுந்து உயிர் இழந்ததாக போலீசார் நம்புகின்றனர். அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் வீட்டுக்குள் கழுத்தில் கடுமையான காயங்களுடன் இறந்து கிடந்தனர். சம்பவ இடத்தில் கத்தி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டுக்குள் உயிரிழந்த மூவரின் மரணம் கொலை வழக்காக விசாரிக்கப்படுகிறது. அதேவேளை அந்த ஆணின் மரணம் தொடர்பாக திடீர் மரணம் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பம் நிதி சிக்கலில் இருந்தது என்பதற்கு ஆதாரம் எதையும் முன்வைக்காமல் வறுமை, கடன் சுமை அல்லது ஆலோங்களின் தொல்லை போன்றவை இத்தகைய குடும்ப சோகங்களுக்கு காரணமாக இருக்குமா என ஜயிட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினார். மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் மக்களின் துயரங்களையும் அரசு தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் முன்னாள் கொத்தபாரு நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜயிட் இப்ராஹிம் வலியுறுத்தினார்.
பினாங்கில் 3 தனித்தனி போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை போலீசார் முறியடித்துள்ளனர். கணவன், மனைவி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 3.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு வகையான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 15 முதல் 22ஆம் தேதி வரை பினாங்கு, திமோர் லவுட், சப்ராங் பிராய் உத்தாரா மற்றும் சப்ராங் பிராய் தங்கா பகுதிகளில் பல மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் கண்காணிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் நடத்தப்பட்டன என்று பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டேனிஸ் லீம் தெரிவித்தார். திமோர் லாவோட்டில் கைது செய்யப்பட்ட 4 பேரில் 26 வயது கணவரும் 25 வயது மனைவியும் இந்த கும்பலுக்கு தலைமை வகித்ததாக நம்பப்படுகிறது. மற்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் MDMA உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட பொருட்களின் மதிப்பு 89,000 ரிங்கிட் என்றும் கைது செய்யப்பட்டவர்களில் 4 சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானது என்றும் டெனிஸ் லீம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.